ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் வழி ஹிந்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா சிம்பிளா நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு சொல்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். நான் என் கைகளை கழுவுகிறேன். मैं अपने हाथ धोता हूँ. मैனா ஐன்னு அர்த்தம் நான். அப்னே அப்னேனா என்னுடைய என். ஹாத்னா ஹேண்ட்ஸ் கைகள். தோத்தா ஹூம்னா வாஷ் பண்றது. ஓகேங்களா? ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா मैं अपने हाथ धोता हूँ. ஓகே, நெக்ஸ்ட். She combs her hair. அவள் தன் தலைமயிரை சீவுகிறாள். वह अपने बालों में कंघी करती है. कंघी கங்கினா வந்துட்டு கோம் பண்றது, தலை சீவிறது. ஷீன்றது வந்துட்டு வகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாலோனா வந்துட்டு ஹேர். கங்கி கங்கினா வந்துட்டு தலை சீவுறது. ஷீ கோம்ஸ் ஹேர். वह अपने बालों में कंघी करती है. He wears clean clothes. அவன் சுத்தமான துணிகள் அணிகிறான். ஹீன்னு வரும்போது இந்த இடத்துல வஹ்ன்னு வரும். ஓகேங்களா? சாஃப்னா வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, சுத்தம், தூய்மையாக. கப்படேனா க்ளோத்ஸ், துணிகள். பஹன்தாஹேனா வந்துட்டு வியர் பண்ணுறது. He wears clean clothes. वह साफ कपड़े पहनता है. அவன் சுத்தமான துணிகளை அணிகிறான். The bell rings. மணி ஒலிக்கிறது. घंटी बजती है. घंटीனா வந்துட்டு பெல், மணி. பஜ்தினா வந்துட்டு ஒலிக்கிறது, ரிங்ஸ். The bell rings. घंटी बजती है. We do homework. நாம் வீட்டு பாடம் செய்கிறோம். हम homework करते हैं. இந்த இடத்துல ஹம்னு பண்றது வந்து வீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் வந்துட்டு ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில என்ன கிரக காரிய கூட சொல்லுவாங்க. கர்த்தேனா வந்துட்டு செய்கிறோம். வி டூ ஹோம்ஒர்க். வீன்னு வரும்போது இது ப்ளூரல். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எப்படி சொன்னால் ஹிந்தியில் ஹம் ஹோம்ஒர்க் கர்த்தே ஹே. யூ ஸ்பீக் த ட்ரூத். நீ உண்மை பேசுகிறாய். தும் சச் போல்தே ஹோ. தும்னு வரும்போது யூன்னு வரும். ஓகேங்களா? சச்சுனா வந்துட்டு உண்மை, ட்ரூத். போல்தேனா வந்துட்டு ஸ்பீக், பேசுறது. யூ ஸ்பீக் த ட்ரூத். நீ உண்மை பேசுகிறாய். தும் சச் போல்தே ஹோ. ஐ யூஸ் எ மொபைல் ஃபோன். நான் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறேன். மே மொபைல் ஃபோன் இஸ்தேமால் கர்த்தா ஹூம். ஐன்று வரும்போது இங்கே மேன்னு வரும். ஓகேங்களா? மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டு மொபைல் தான், மொபைல் ஃபோன் தான். இஸ்தேமால்னா வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இஸ்தேமால் கர்த்தா ஹூம். ஐ யூஸ் எ மொபைல் ஃபோன். மே மொபைல் ஃபோன் இஸ்தேமால் கர்த்தா ஹூம். நான் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறேன். ஷீ லிசன்ஸ் டு மியூசிக். அவள் இசை கேட்கிறாள். ஷீன்னு வரும்போது இங்கே வஹ்ன்னு வரும். ஓகேங்களா? லிசன்னா சுந்தி, கேட்குறது. மியூசிக்னா ஹிந்தியில் சங்கீத்னு அர்த்தம். ஓகேங்களா? சி லிசன்ஸ் டு மியூசிக். வஹ் சங்கீத் சுன்தி ஹே. அவள் இசை கேட்கிறாள். தே கிளீன் த ரூம். அவர்கள் அறையை சுத்தம் செய்கிறார்கள். வே கம்ரா சாஃப் கர்த்தே ஹே. தேன்ற வரும்போது ப்ளூரல். ஸோ இங்கே வந்து வேன்னு வரும் ஹிந்தியில். கம்ரானா வந்துட்டு ரூம், அறைகள். சாஃப்னா க்ளீன் பண்ணுறது. கர்த்தேஹேனா க்ளீன் கர்த்தேஹே, அதாவது தூய்மை செய்கிறார்கள். தே க்ளீன் த ரூம். வே கம்ரா சாஃப் கர்த்தேஹே.
ஐ ஸ்லீப் அட் 10 PM. நான் இரவு 10 மணிக்கு தூங்குகிறேன். मैं रात 10 बजे सोता हूँ. ஐன்னு வரும்போது இங்க மேன்னு வரும். ராத்னா நைட் இரவு. 10 பஜே 10 PM. சோதா சோதானா தூங்குறது ஸ்லீப். ஓகேங்களா? ஐ ஸ்லீப் அட் 10 PM. மே ராத் 10 பஜே சோதா ஹூ. நான் இரவு 10 மணிக்கு தூங்குகிறேன். ஐ குக் ஃபுட். நான் சாப்பாடு சமைக்கிறேன். மே खाना बनाता हूँ. ஐன்னு வரும்போது இங்க சிங்குலர் நான். ஸோ இங்க ஹிந்தியில எப்படி சொல்லணும்? மே. खानाனா வந்துட்டு குக் ஃபுட். சாரி, खानाனா வந்துட்டு ஃபுட். बनाताனா வந்துட்டு செய்றது. ஐ குக் ஃபுட். மே खाना बनाता हूँ. நான் சாப்பாடு சமைக்கிறேன். ஷீ கிளீன்ஸ் த ஹவுஸ். அவள் வீட்டை சுத்தம் செய்கிறாள். ஷீ ஷீன்னு வரும்போது இங்க வஹ்ன்னு வரும். கர்னா வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு கர்னா ஹவுஸ். சுத்தம் செய்கிறாள். சாஃப் கர்த்தி ஹே. க்ளீன் பண்றது. சாஃப்னா வந்துட்டு க்ளீன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷீ கிளீன்ஸ் த ஹவுஸ். வஹ் கர் சாஃப் கர்த்தி ஹே. அவள் வீட்டை சுத்தம் செய்கிறாள். ஹீ டிரைவ்ஸ் எ கார். அவன் கார் ஓட்டுகிறான். ஹீன்னு வரும்போது இங்க வஹ் அவன். அவனுக்கு வந்துட்டு வஹ்ன்னு சொல்லுவோம். கார்னா ஹிந்தியில கார் தான். சலாத்தானா டிரைவ் பண்றது, ஓட்டுறது. ஹீ டிரைவ்ஸ் எ கார். वह कार चलाता है. அவன் கார் ஓட்டுகிறான். we buy vegetables. நாம் காய்கறிகள் வாங்குகிறோம். हम सब्जियां खरीदते हैं. வீன்னு வரும்போது இங்கே ப்ளூரல் நாம். ஹம்னு வரும் ஹிந்தியில. சப்ஜியானா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். खरीदेனா வந்து வாங்குறது பை. we buy vegetables. हम सब्जियां खरीदते हैं. நாம் காய்கறிகள் வாங்குகிறோம். they wash clothes. அவர்கள் துணிகளை கழுவுகிறார்கள். தேன்னு வரும்போது இங்க ப்ளூரல்னு அர்த்தம். அவர்கள். வே ஹிந்தியில வந்துட்டு அவர்கள்னா வே. கப்புடேனா க்ளோத்ஸ் துணிகள். தோத்தேனா வாஷ் பண்றது. தே வாஷ் க்ளோத்ஸ். வே கப்புடே தோத்தே ஹே. அவர்கள் துணிகளை கழுவுகிறார்கள். ஐ வாட்டர் த பிளான்ஸ். நான் செடிகளில் தண்ணீர் ஊற்றுகிறேன். ஐனா வந்துட்டு இங்க சிங்குலர் நான். நானுக்கு எப்படி சொல்றது ஹிந்தியில? மை. பௌதோ பௌதோனா வந்துட்டு செடி பிளான்ஸ். பானி பானி தேத்தா. பானினா வந்துட்டு தண்ணி வாட்டர். தேத்தானா கொடுக்கிறது, ஊற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஐ வாட்டர் த பிளான்ஸ். மே பௌதோ கோ பானி தேத்தா ஹூ. நான் செடிகளில் தண்ணீர் ஊற்றுகிறேன். शी फीड्स द बेबी. वह बच्चों को खाना खिलाती है. அவள் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறாள். ஷீன்னு வரும்போது இங்கே வக்குன்னு வரும். பேபினா ஹிந்தியில் வந்துட்டு குழந்தைங்க. சாரி, பச்சே பச்சான்னு சொல்லுவாங்க குழந்தை. கானானா வந்துட்டு சாப்பிட்றது. ஃபீட்னா வந்துட்டு கொடுக்கறது. கிலாத்தி. शी फीड्स द बेबी. वह बच्चों को खाना खिलाती है. அவள் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறாள். he answers the phone. அவன் தொலைபேசிக்கு பதில் சொல்கிறான். वह फोन उठाता है. ஹீன்னு வரும்போது இங்க வக்கு. அவன்னா வக்குன்னு சொல்லுவோம். ஃபோனுக்கு ஃபோன் தான், மொபைல் ஃபோன் தான். உட்டாத்தானா வந்துட்டு எடுக்கிறது, ஆன்சர் பண்றது. ஓகேங்களா? he answers the phone. वह फोन उठाता है. அவன் தொலைபேசிக்கு பதில் சொல்கிறான். the baby cries. குழந்தை அழுகிறது. பச்சா ரோதா ஹே. குழந்தைனா ஹிந்தியில வந்து பச்சான்னு சொல்லுவோம். அழுகிறதுனா ரோதா. cries. the baby cries. பச்சா ரோதா ஹே. குழந்தை அழுகிறது. Thank you.
என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.